நீலிமலை பாதை வந்து இது மாதிரி இருந்தபோது நான் போகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் படி மாதிரி மரத்தை வெட்டி 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 போட்டு, மணலை வெட்டி மரத்தை வெட்டி கீழே படி மாதிரி செஞ்சு போயிருக்காங்க. அதில் ஏறியிருக்கோம். ஆனால் அந்த சுகம் இப்போ இருக்க இப்போ போட்டிருக்க பாதையில் இருக்குமாங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அது வந்து அந்த காலில் தூக்கி அந்த முட்டி வந்து நம்ம நெஞ்சு மேலே ஏறி வரும். அந்த அளவுக்கு தூக்கி தூக்கி வச்சுப்போம். அதோடைய எனர்ஜி வந்து நம்ம இருமுடி தலையிலேருந்து இது மாதிரி பண்ணும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம எனர்ஜி வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ இருமுடி என்ன பண்ணுறோம், தோளில் வச்சுட்டு போகிறாங்க, இல்லை ஷோல்டர் பையில் வச்சுட்டு போகிறாங்க. அது வந்து முறையில் இருமுடி தலையில் இருக்கும்போது நம்ம முதுகெலும் போது நேருக்கு நேர் இருக்கும். உச்சந்தலை நீ ஒரு சொட்டு பாதரசம் ஊற்றினீங்கன்னா கீழே மூலாதாரத்தில் போய் இதில் நம்ம எலும்பில் போய் இது இறங்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம யோகாவில் பண்ண சொல்லுவாங்க, ஃபிசியோதெரபியில் பண்ண சொல்லுவாங்க. இது பண்ணினா நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் நல்ல விதமாக வேலை செய்யும். எலும்புகளும் பலகீனமான எலும்பு பலமாகிடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த காலத்தில் ஐயப்பன் வந்து நமக்கு இந்த விரத முறை வச்சுருக்காருன்னு நான் நம்புகிறேன். அந்த மலையில் அந்த மாதிரி போனதுனால இன்னி வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. இதை மனசில் வாங்கிட்டு 48 நாள் விரதம் இருந்து நல்ல குருசாமி மாரை துணை கொண்டு பெரிய பாதையிலோ சின்ன பாதையிலோ நீங்கள் சபரிமலை சென்று வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். டோலிலாம் இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். ஒருத்தர் கொண்டு போய் மேலே விட்டுட்டு திருப்பி வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து வழிநடுக நிற்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மலை ஏறிட்டு முடியாத நேரத்தில் அந்த நேரத்தில் டோலிக்காரங்களை கூப்பிட்டாலும் வருவாங்க. நாங்கள் அது மாதிரி நான் வந்து 2-3 தடவை கீழேருந்து ஒரு 6 ஷெட் வரைக்கும் நடந்தால் அது நடக்க முடியல. என் கூடவே அந்த சாமி வந்து டோலிக்காரர் வந்தார். அப்புறம் அவர் வேணாம் தம்பி, நான் முடிஞ்ச வரைக்கும் ஏற முடியாமல் நீ என் கூட வான்னு சொன்னேன். அப்புறம் வந்து எங்களை கொண்டு போய் இறக்கி விட்டார். நீலிமலை பாதையில், சுப்பிரமணிய பாதையில் இல்லை. சுப்பிரமணிய பாதை விட நீலிமலை படிக்கட்டு, இப்போ போட்ட படிக்கட்டு பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதை. ஒருத்தர் ஏறதே சிரமம். அதில் 4 பேரில் தூக்கிட்டு போகிறவங்க, அந்த சாமி அந்த டோலி தூக்குறவங்கெல்லாம் வந்து நாங்கள் தெய்வமாக தான் பார்ப்போம். ஆனால் அவங்களும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பத்திரமா கொண்டு போய் சேர்த்து திருப்பி பத்திரமா கொண்டு வந்து இறக்குவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஐயப்பனை வந்து மலையில் தரிசிக்க முடியுமே தவிர, ஐயப்பன் நேராக வந்து நான் வந்துட்டேன் நீ பாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. பார்த்து அப்படி வந்தாலும் நான் நம்ப மாட்டோம். ஆகவே இந்த மாதிரி நீலிமலை பாத யாத்திரை வந்து ரொம்ப 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 விசேஷமான பாதை. கூடுமான வரைக்கும் சுப்பிரமணிய பாதையில் செல்லாமல் நீலிமலை பாதையில் ஏறி போயிட்டு வந்தீங்கன்னா அதோடைய மருத்துவ குணங்களும் நம்மளுடைய உடலுடைய தன்மையும் மாறுபடும். ஏன்னா அந்த 2 மணி நேரம் ஏறும்பொழுது வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. சாமியை ஐயப்பா சாமியை செய்வோம். நீலிமலை ஏற்றத்தில் நிற்க வச்சு பார்க்குறீன்னு ஒரு பாட்டில் வரி வரும். உண்மையான வார்த்தை. நின்று தான் போயாகணும். நீங்கள் வந்து சடன்னு ஏற முடியாது. அது மாதிரி உங்கள் சௌகரியத்தையும் ஏற முடியாது. உங்களை நிற்க வச்சு மூச்சு ஆசுவாசப்படுத்தி தான் ஏற்றுவான். பம்பையிலேருந்து ஏறி நீலிமலை டாப்பு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இதே துடிக்கிறது நல்லாவே வெளியில் லேப்டாப்னு வெளியிலே தெரியும். அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப முடியாதவங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு மலை ஏறி போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வழிநடுக உங்களுக்கு வந்து கடைகள் இருக்கும். லெமன்ஸ் நாரங்காய் வெள்ளம் குடிச்சிட்டு போங்க. ஜாஸ்தி சோடா தனியாக எடுக்காதீங்க. ஏன்னா அது மாதிரி தர்பூசணி இருக்குது, மற்ற தாகத்துக்கு உண்டான பொருட்கள் இருக்குது. நீங்கள் வீட்டோடு கிளம்பும்போது குளுக்கோவிட்டான ஒரு டேப்லெட் இருக்கும். குளுக்கோஸோட ப்ராடக்ட் ஆரஞ்சுக்கு ஃப்ளேவரில் இருக்கும், லெமன் ஃப்ளேவரில் இருக்கும். அதை வாங்கி ஒரு டப்பா பையில் போட்டுக்கோங்க. ஒரு மாத்திரை நீங்கள் வாயில் நாக்கில் அடக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு டைரெக்டாக ப்ளட்டில் கலக்கும். உங்களுக்கு சுறுசுறுப்பும் இருக்கும். ப்ளட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இது பண்ணினாலே நீ வழியில் எதுவுமே வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி ஆரஞ்சு மிட்டாய் அதை வாங்கி கையில் வச்சிங்கன்னா, ஆரஞ்சு பழத்தை கொண்டு போனீங்கன்னாக்க நசுங்கி பையெல்லாம் வீணாக போயிடும். இந்த 2 ஐட்டத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. நான் குளுக்காவிட்ட வந்து ஒரு 8லேருந்து 10க்குள்ளே இருக்கும். ஒரு டப்பா வந்து 12 ரூபா 15 ரூபாக்குள்ள தான் இருக்கும். குளுக்கோஸ் பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஓப்பன் பண்ணி பைக்குள்ளே சதுரி
நிறைய நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்திருக்கு. அதனால் குளுக்கான் விட்ட மாதிரி வாங்கிக்கோங்க. நீலிமலை ஏறி அப்பாச்சி மலை ஏறி சரங்குத்தி போய் சன்னிதானத்தை பார்க்கணுங்கிறது தான் முறை. கன்னிசாமிலாம் என்ன பண்ணிடுறாங்க, சபரி பீடத்திலே சரத்தை குத்திட்டு போயிடுறாங்க. அது செய்யக்கூடாது. சரங்குத்தியில் சுவாமி வந்து எத்தனை கன்னிசாமி வராங்கங்கிறத கண்காணிக்கிறதாக பார்க்குறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம சரங்குத்தியில் தான் சரத்து ஊற்றணும், சபரி பீடத்தில் குத்திடக்கூடாது. நீலிமலை பயணம் நிம்மதியான பயணம், நமக்கு சுகமான பயணம், தேக பலம் தரும் பயணம். சுவாமி சரணம்.